ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் வாய்ஸ் ஓவர். நான் உங்களுக்கு சொன்னால் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் போன வீடியோட அடுத்த சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வீடியோ போட்டு. நான் இதுக்கு மேலே வந்து கண்டினியூ பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் தான் வந்து கதையை ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதனால் வந்துட்டு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நல்லா வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் போக போக தான் வந்து கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும். அதனால் கொஞ்சம் மிஸ் பண்ணாதீங்க. சரி, ஓகே சார். நான் வளவலும் பேச விரும்பல. அண்ட் வாங்க வீடியோ போய்ட்டு ஃபுல்லில் வந்து பார்க்கலாம். வீடியோட ஆரம்பத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்டேட்டஸ் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அண்ட் அதில் வந்துட்டு அவனுக்கு 3 வித்தியாசமான வந்து ஸ்கில்ல வந்து கிடச்சிருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்கில் தான் வந்துட்டு கோல்டு பிளட். அதாவது இந்த ஒரு ஸ்கில் என்ன பண்ணால் வந்துட்டு நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன முடிவெடுப்போன்னு ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தில் இருப்போம்ல, அப்போ வந்து சரியாக யோசிக்க வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பவர். அண்ட் செகண்ட் பவர் என்னன்னா வந்து டிராகன் விசன் பவர். இந்த பவர் என்னன்னா வந்துட்டு ஒருத்தங்களோட உண்மையை வந்து காமிக்கும். அதே சமயத்தில் வந்து அவங்களோட ஸ்கில்லு ஸ்டேட்டஸ் பாக்ஸ் இதெல்லாம் வந்து காமிக்கும் அப்படிங்கிறது அதில் வந்து போட்டிருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கில் வந்து என்ஹான்ஸ்டு சென்சஸ். அதாவது நம்ம நார்மல் சென்சஸோட ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்கில் ஆன் பண்ணும்போது வந்துட்டு இப்போ நார்மலாக நம்மளால காது வந்து ஓரளவு தான் கேட்க முடியும்னா, இதை ஆன் பண்ணும்போது வந்து ரொம்ப லாங்குக்கு வந்து கேட்க முடியும். நம்மளுடைய திறன்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாயிரும். அதாவது சென்சஸ் எல்லாம் வந்து அதிகமாயிரும். அட்டாக் இது வர மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்து தெரிஞ்சு போயிடும். அண்ட் இதுதான் வந்து இன்னொரு ஸ்கில்லுமே. அண்ட் தென் இந்த 3 ஸ்கில் தான் வந்து அந்த சிஸ்டம் வந்து கொடுத்துருந்தது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறேன், என் தம்பியை வந்து கொண்டு கண்டிப்பாக வந்து நான் கொல்லுவேன் அப்போ நான் வந்து நினச்சிட்டு வந்து அடுத்த நாள் காலை ஆன உடனே வந்துட்டு அவன் ஃபோன் எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் பொருள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு காருக்குள்ளே போட்டு அந்த காரோட வந்து அவன் வந்து எரிச்சிடறான். அண்ட் என்ன அர்த்தம்னா வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த உலகத்தை விட்டு வந்து போயிட்டான், இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ப வைக்கிறதுக்காக வந்து அவன் எல்லாம் அதை பண்ணிட்டு அண்ட் இந்த இடத்த விட்டே வந்து அவன் போயிடுறான். அண்ட் நம்ம ஹீரோ வந்து நேரம் எங்கே போகிறான்னா வந்து ஒரு காலியான ஒரு கிரவுண்டுக்கு வந்து போகிறான். போன உடனே அந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு புகை மாதிரி வந்து அங்கே ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் இவன் தம்பி வந்து போனால் அந்த இடத்துக்கு தான் வந்து இவனும் போக போகிறான்னு சொல்லிட்டு அவனு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி போகும்போதே வந்து ஒரு டஞ்சன் அங்கே இருக்குது. அண்ட் மேலே பார்க்கும்போது பயங்கரமாக லைட்டிங்கு அண்ட் செம்மையான ஒரு பிளேஸ். அண்ட் நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறான். அண்ட் நான் ஃபைனலி வந்துட்டேன், என் தம்பியை கொண்டு எல்லாருமே இங்கே தான் வந்து இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கொன்று என் தம்பிக்கோசரம் வந்து நான் ரிவெஞ்ச் வாங்குவேன். என் தம்பியை வந்துட்டு ரொம்ப ஏமாற்றி தான் வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரியே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பழி வாங்குவேன் அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு அண்ட் அவனோட பேக்கை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு மாஸ்க் மட்டும் எடுத்து வந்து போட்டுக்கிறான். எதுக்கு போட்டுக்கிறான்னா வந்துட்டு அவன் தம்பியும் இவனும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் மூஞ்சி வந்து தெரிஞ்சக்கூடாது, யாருமே வந்து கண்டுபிடிக்கக்கூடாது சொல்லிட்டு தான் வந்து நம்ம இவன் வந்து மாஸ்க் வந்து போட்டுக்கிறான். நம்ம ஹீரோ வந்து மாஸ்க் போட்டு அப்படியே வந்து உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு இருக்கும்போதே வந்து மேலே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அது கீழே வந்து ஒரு காப்ளின் வருது. அண்ட் அது நல்லா வந்து டிப்டாப்பாக வந்து ட்ரெஸ் போட்டுருக்குது. அண்ட் அது வந்துட்டு நீங்கள் வந்து டுட்டல் கோஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு கத்தி எடுத்து ரெடியாக இருக்கிறான் ஏதோ அட்டாக் பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் வந்து கத்தியை கொஞ்சம் கீழே போகிறது நல்லா இருக்கும், எனக்கு இது கத்தியை பார்க்க கொஞ்சம் அன்னிசியாக இருக்குது, அந்த கத்தியை கீழே இருக்கிறது உனக்கு தான் ரொம்ப நல்லது அப்படின்னு கொஞ்சம் டெரரான வயசுலேயே வந்து அதுவும் சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படி சொல்லி கத்தியை கீழே இறக்கிட்டு நீங்கள் யார், நீங்கள் தான் வந்து இதில் அட்மினிஸ்ட்ரேட்டரா, அதாவது இந்த ஒரு பிளேஸுக்கு வந்து நீங்கள் தான் வந்து தலைமை பொறுப்பு இருக்கிறீங்களா அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோவும் கேட்குறான். ஆமாம் நான் தான் இருக்கிறேன், அண்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி A to G வரையும் வந்துட்டு இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு பிளேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு பிளேஸ் முடிக்க ஸ்கோர்ஸ் கிடைக்கும். அண்ட் ஸ்கோர்ஸ் மூலிமா தான் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸும் கிடைக்கும். அண்ட் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து போக போக வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஒரு ஹை லெவல் பிளேயராக வந்து மாற ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு வந்து இந்த காப்ளின் வந்து சொல்லி முடிக்குது. அண்ட் சரி ஓகே நீங்கள் வந்து எப்படி வந்து ப்ளே பண்ணலான்னு இருக்கிறீங்க, அண்ட் டீமாவா இல்லை சோலோவான்னு சொல்லி வந்து கேட்குது. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், அவன் தம்பி வந்து ஒரு டீமை மேக் பண்ணி தானே வந்து போயிட்டு இருந்தான், அது வந்து பிட்ரே பண்ணி தானே வந்து இவன் இறந்தான், அதனால வந்து டீமான்னு சொல்லி வந்து யோசிக்கும் போது அந்த காப்ளின்ட்டே வந்து கேட்குறான். அண்ட் டீமா போனால் என்ன பெட்டர், அண்ட் டீமா போலின்னு என்ன பெட்டர் சொல்லி வந்து கேட்குறான். அண்ட் அதுக்கு வந்துட்டு அந்த காப்ளின்னு சொல்லுது, அண்ட் நீ டீமா போனீங்கன்னா வந்து உனக்கு ஸ்கோர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். அண்ட் கிடைச்சாலும் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஷேராக தான் வந்து போவோம், கரெக்டான அளவில் தான் வந்து போவோம் அப்படின்னு சொல்லுது. அதுவே நீ வந்து சோலோவாக போனீங்கன்னா வந்துட்டு மொத்த ஸ்கோருமே வந்து உனக்கு மட்டும் தான் போகும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்குது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு டீமாக தான் வந்து போவாங்க, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே வந்துட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், நம்ம எல்லாத்தையும் வந்து பழி வாங்கணும்னா வந்து நம்ம சீக்கிரமாக வந்து பவர்ஃபுல் ஆகணும், அண்ட் நம்ம சோலோவை போகிறது நல்லது, நம்ம ஸ்கோர் எல்லாமே வந்து எனக்கு மட்டும் தான் வரணும் அவனும் அப்படி யோசிச்சுட்டு வந்துட்டு அந்த காப்ளின்ட்டே வந்து சொல்கிறான், நான் வந்து சோலோவாக தான் வந்து போக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த காப்ளின் வந்துட்டு இந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை, அண்ட் நீ தான் வந்து சொல்லியிருக்கிற, அண்ட் எல்லாம் ஸ்கோடாக தான் வந்து போகணும்னு நினைப்பாங்க, அண்ட் நீ வந்து சோலோவை வந்து போகிறங்கிற, அண்ட் நீ என்ன பண்ண போகிறங்கிறது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, அண்ட் நானும் உன் கூட சேர்ந்து வந்து பார்க்க போகிறேன் அப்போ நான் சொல்லிட்டு அண்ட் வெல்கம் டு டுட்டோரியல் கோஸ்ட், அண்ட் நீங்கள் இங்கிருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இடத்துல வந்து மறைஞ்சிடுது. நம்ம ஹீரோ சரி ஓகே
ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வச்ச உடனே ட்ராப் ஆக்டிவேட் ஆகி அவன் வந்து ஒரு ஏரை வந்து அட்டாக் பண்ண வருது. அதில் நம்ம ஹீரோ எப்படி வந்து ராஜ் ஆயிடுறான். அண்ட் இந்த டொட்டல் கோஸ்ட் வந்து வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமாக வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அண்ட் ஓடும் போதே வந்து நிறைய ஏரோஸ் வந்து இவனை அட்டாக் பண்ண வருது. அண்ட் ஒரே நேரத்தில் நிறைய ஏரோஸ் அட்டாக் பண்ணும்போது வந்துட்டு அவன் பேகை வச்சு எப்படி வந்து தடுத்துறான். அண்ட் சரி ஓகே இது டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேகமாக வந்து ஓடி போகிறான். அண்ட் ஓடி போய் முடிக்கிற டைமை பார்த்து வந்து நிறைய ஏரோஸ் வந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அவன் அந்த எல்லா ஏரோஸ்லேருந்து தப்பிச்சு அண்ட் கடைசியாக ஒரு ஏரோ இவனை குத்த வர மாதிரியே காமிக்கிறாங்க. அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த சாப்டர் எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த சாப்டர் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் போக போக சாப்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம ஹீரோ வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக வரான் அண்ட் ரிவெஞ்ச் எப்படி எடுக்கிறா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அதில் கொஞ்சம் கூட வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா என்ன வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் வந்து எல்லாம் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சரி ஓகே பை பை சொல்லி சார் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.